அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை நாள் ரொம்ப விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நாளில் நம்ம என்ன கேட்டாலும் அது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். குறிப்பாக திருமணம், வேலை, குழந்தை பாக்கியம், நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையணும், கடன் பிரச்சனை நீங்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் நாளைய நாளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ முறை வழிபாடு செஞ்சுருக்கலாம், பரிகாரம் செஞ்சுருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கலினா கூட நாளைய நாள் உங்களுக்கு 100% கை கொடுக்கும், உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும் அப்படின்னே சொல்லலாம். நாளைக்கு அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, நாளை ஜூன் மாதம் 9ஆம் தேதி வைகாசி மாதத்தின் 26ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை நாளாக இருக்குது. இந்த திங்கட்கிழமை நாளில் நமக்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகமானது இருக்குது. மாதம் விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது வருங்க. ஆனால் அந்த நாளில் நம்ம பெருசாக எந்த ஒரு வழிபாடும் செய்ய மாட்டோம். ஏன்னா கிருத்திகை வழிபாடு, சஷ்டி வழிபாடுன்னு தான் செய்வோம். ஆனால் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த விசாக நட்சத்திரத்தன்னைக்கு மட்டும் நம்ம விமரிசையாக வழிபாடு செய்வோம். ஏன்னா வைகாசி விசாகத்தன்னைக்கு தான் முருகப்பெருமான் அவதரித்தார். அவர் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த நாளில் நம்ம வீட்லேயோ அல்லது கோவில்லையோ முருகப்பெருமான் வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய விருப்பங்கள் யாவும் தடையில்லாமல் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம், விரதம் இருக்காமலும் சாதாரணமாக வழிபாடு செய்யலாம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த நாளன்னைக்கு விரதம் இருந்தால் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும், விரதம் இருக்காமலும் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும், மேலும் வீட்டு பூஜை அறையில் ஒரு சூட்சமமான தீபத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில் ஏற்றி வைக்கும்போது கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்தும் தனி ஒரு பதிவாக காலையிலேயே கொடுத்துருக்குறேங்க. இவை தாண்டி நிலைவாசலில் செய்ய வேண்டிய ஒரு 2 முக்கியமான விஷயங்கள் குறித்தும் இன்னொரு பதிவில் தனி வீடியோ கொடுத்துருக்குறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை 2 சொட்டு சேர்த்து குளிங்க, முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுக்கு சகலமும் வசியமாகும் என்பது குறித்தும் ஒரு தனி பதிவு போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் நான் சொன்ன அந்த 3 வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவை தாண்டி நீங்கள் அபிஜித் நட்சத்திரம் வழிபாடு செய்யும் பழக்கம் உள்ளவங்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது ஜூன் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது, எப்போ தொடங்குது, எப்போ முடியுது என்பது குறித்தும் தனி ஒரு பதிவு போட்டிருக்கிறேங்க. அதனுடைய லிங்க்கையும் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்து பலனடையுங்க. சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இப்போ நாளைய நாள் முழுவதுமே நமக்கு இந்த வைகாசி விசாகமானது இருக்குது. இருந்தாலும் காலையில் எழுந்த உடனேயுமே நீங்கள் வெறும் வயிற்றில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஒரு 6 முறையாவது சொன்னீங்க அப்படிங்கும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான துன்பங்களும் நீங்கும், உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்கள் முன் வச்சு அது நடக்கணும்னு நீங்கள் மனதார முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். முடிஞ்சால் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு அப்படிங்கும்போது ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இது ஒரு 108 முறை எழுதுறது அப்படிங்கிறதும் சிறப்பான பலனை கொடுக்கும். உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ காலையில் எழுந்த உடனேயுமே கூட நீங்கள் உங்கள் உள்ளங்கையை பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஒருவேளை எழுந்த உடனேயும் சொல்ல முடியல, நான் சாப்பிட்டுட்டேன், லேட்டாக தான் இந்த வீடியோவை பார்த்தேன், நான் இப்போ சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பீரியட்ஸாக இல்லை, அசைவம் சாப்பிடலை அப்படின்னா மட்டும் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 6 முறை சொல்லுங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம், முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்கள் நிறைய இருக்குது. நான் இப்போ சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா இந்த நாளுக்கு பர்ஃபெக்டாக பொருத்தமான ஒரு மந்திரம். அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% நல்ல பலன்கள் கிடைக்கும். சரி, அது என்ன மந்திரம்னு நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். ஓம் விஷாகாய நமக, ஓம் விஷாகாய நமக, ஓம் விஷாகாய நமக.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த நாளுக்கு பொருத்தமான மந்திரம்னு சொன்னேன் இல்லையா, இதுதான். அதாவது விசாக நட்சத்திரம், முருகன் அவதரிச்ச நட்சத்திரம், இதையும் முருகப்பெருமானையும் சிறப்பிக்கும் விதமாக இந்த மந்திரம் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு வரி தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இது 6 முறை சொல்கிறது உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமாகவே இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதுவும் சாப்பிடாம வெறும் வயிற்றில் இதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு வேளை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீடியோ பார்த்தீங்க அப்படிங்கும்போது நாளைய நாள் முடியறதுக்குள்ளே எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, நீங்கள் முருகப்பெருமானை மனசில் நினச்சிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை முன் வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஏதாவது உங்களால் ஆன ஒரு சின்ன அளவுக்கு தானம் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பூன் சர்க்கரையை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மந்திரம் சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் தூவி விடலாம். ஒரு ஸ்பூன் அரிசியை நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ தானமாக கொடுக்கலாம். கொஞ்சம் வசதி படைத்தவங்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது 4 பேர்த்துக்கு ஏதாவது ஒரு கலவை சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி ஏதாவது கூட நீங்கள் வாங்கி உணவில்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கோரிக்கையை சீக்கிரமாக நிறைவேற்றி தருவதற்குண்டான வழியை ஏற்படுத்தி தரும். அதனால தான் இது போல் மந்திரம் சொன்னது ஏதாவது ஒன்று தானம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. அவசியம் இந்த நாளை எல்லோரும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கனாலும் மற்றவங்களுக்கும் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.